ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போது இந்த சாயப்பா உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேட்டீன்னா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீயும் உயர்வதற்கான வழி பிறக்கும். இந்த உலகத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ இருக்க தான் செய்யும். யாரை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எல்லாரும் உன்னை போல மனிதர்கள், அவங்களுக்கும் பிரச்சனைகளும் வருத்தங்களும் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்து கொள்ள பழகு. மனசளவில் காயப்பட்டு நீ கண்கலங்கும் போதெல்லாம் இந்த சாயப்பா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. அதே போல தான் இப்போதும் நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாமல் ஒரு அப்பாவாக உன் தலையெழுத்தை மாற்ற ஓடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் மாற்ற போகிறேன்னு சொல்லட்டுமா? பசியே இல்லாமல் பசிக்கிறதுக்கு முன்னாடியே நிம்மதியாக சாப்பிடக்கூடிய, ஒவ்வொரு நாளும் நல்லா தூங்கி எந்திரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான மனசையும், காசு பணம் செல்வம்னு சந்தோஷம்னு அழகான வாழ்க்கையையும், உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை உறவுகளாகவும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். சூரியன் தினமும் உதிக்கிறதே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியாக சொல்வதற்காக தான். இன்னையிலேருந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. இன்றைய நாளையாவது நம்பிக்கையோட நல்லபடியாக வாழுன்னு உனக்கு சொல்லும் விதமாகவே தினமும் சூரியன் வருது. இருள் எவ்வளவுதான் நீண்டாலும் காலையில் வெளிச்சம் வருவது போல இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களும் சீக்கிரமே படிப்படியாக குறைஞ்சு கரைஞ்சு காணாமல் போயிடும். எல்லா விதத்திலும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற நல்ல பிள்ளையா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. விட்டு கொடுத்தாலும் அழைச்சி போகலும் ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கு நல்லது. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்ககிட்ட போய் உன்னை நிரூபிக்கிறதுக்கு நீ போராட வேண்டாம். சில பேர் நீ சொல்கிறது புரியலை, உன்னை பற்றி புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறதே பொய்யான நடிப்பு தான்றதை தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. அவங்க அப்படி பொய்யா நடிக்கிறதும் உன்னை தவிர்க்கிறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காமல் நடிக்கிறவங்களையும் வேணும்னே உன்னை ஒதுக்கி வைக்கிற மனிதர்களையும் நீ கண்டுக்காம கடந்து போ. சந்தன மரத்தை எவ்வளவு சின்ன சின்ன துண்டாக வெட்டினாலும் அதுலேருந்து நல்ல வாசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் பிரிவுகள் வந்தாலும் நீ நல்ல மனசோட நறுமணமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். உன்னை நீ முதல்ல நம்பு, எல்லாமே சரியாயிரும். நம்பு. உன்னை நீ நம்பாட்டி இந்த பிரபஞ்சத்தில் வேறு யார் உன்னை நம்புவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. சரியோ தவறோ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழணும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தவங்க உன் வாழ்க்கையில் 1000 அறிவுரைகளை சொல்லலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவங்களால தீர்வு சொல்ல முடியாது. தீர்வுகள் சொல்கிறதுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது. அடுத்தவங்க அறிவுரையை கேட்டு தான் வாழணுன்ற அளவுக்கு நீ ஒன்றும் புத்தியற்ற பிள்ளையும் கிடையாது தானே. உன் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கே தெரியும். அமைதியாக உட்காந்து நல்லா யோசிச்சினா அது கண்டிப்பாக உனக்கு புரிய வரும். உனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு விலகி நில்லு. பொருளோ உறவோ எது உன்னை விட்டு போனாலும் அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் உடம்பு பாதிக்கப்பட்டுடும். எல்லா விஷயத்திலும் நீ சரியாக தான் இருக்க, வாழ்க்கையை சரியாக தான் வாழ்கிறன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த நம்பிக்கையோடு நீ இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு கஷ்டமான விஷயங்களையும் சுலபமாக உன்னால் கடந்து வர முடியும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் நீ கண்டு கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு பொருந்தாத இடத்துல நீ பொருந்தி பார்க்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட வாழும் உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கான நல்ல அனுபவத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. தப்பு நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சுன்னா அதை தயங்காமல் ஒத்துக்கொள்ள பழகு. கூடிய சீக்கிரம் உனக்கான தன்னம்பிக்கையை அதிகரித்து உன் வாழ்க்கையிலையும் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் உனக்கு யாரும் துணையாக இல்லையே, நீ கலங்காத.
ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த சாயப்பா வந்து உனக்கு துணையாக நிற்பேன்னு நம்பு. கருவறையில் சுமக்கும் தாய் உன்னை ஒருபோதும் பாரமாக நினைச்சதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உன்னை பெற்ற தாய் தந்தையரை பாரமாக நினைக்க கூடாது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். ஏன்னா நீ யாரு என்னங்கிறத சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உன் வாழ்க்கை ஒன்றும் கதை புத்தகம் இல்லை அல்லவா? நீயாக உன் வேலையை செய். உன்னை புரிஞ்சுக்கிறவங்க உன்னை தேடி வரட்டும். உன்னை பற்றி பேசாதவங்க, உன்கிட்ட பேசாதவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க அவங்க வழியிலேயே போகட்டும்னு விட்டுடு. எப்போதும் எல்லாரிடமும் நீ சந்தோஷமாக பேசி பழகணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அதுவே உனக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போறியோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவேன். தவறுகள் நடக்கும்போது அதை மன்னிக்கிற மனசு உனக்குள்ளே இருக்கும்போது அதிலே உனக்கான அன்பு அதிகமாகும். நீயும் நிம்மதியாக வாழலாமே செல்லமே. உன்னை நீ முதல்ல ரசித்து உன்னை நீ மதித்து உன் மேலே நம்பிக்கை வைக்கும் போது மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படவே வேண்டாம். ஒரு மனிதன் தப்பு செஞ்சானா தானே தவறை உணர்ந்து திருத்திக்கணும். தானாக தவறை உணராத யாரையும் உன்னால் திருத்த முடியாது. யாரையும் திருத்த முயற்சி செஞ்சினா அது கல்லுக்கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கு சமமாக ஆயிடும். அதனால் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராக இரு. விட்டு போன உறவுகள் எல்லாம் கெட்டுப்போன உணவுக்கு சமம்னு நினச்சி அவங்கள தூக்கி எறிஞ்சிடுறது தான் உனக்கு நல்லது. யாரையாவது உனக்கு பிடிக்கும்னா, யார் மேலேயாவது உண்மையான அன்பு வச்சினா அவங்களுக்காக நீ எவ்வளோ வேணாலும் இறங்கி போகிறாய் தானே. அப்படிப்பட்ட அன்பை நீ மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கும்போது அது நடக்கலை, அவங்க உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு உன் மேலே அன்பு இல்லைன்றத நீதானே புரிந்து கொள்ளணும். நிஜமாவே காணா போனாங்கன்னா தேடலாம். வேணும்னே உன்னை கண்டுக்காம போனவங்கள நீ ஒருபோதும் தேடி தேடி போக வேண்டாம். யார்கிட்ட போய் ஒரு ரகசியங்களை எல்லாம் நீ சொல்கிறாயோ அவங்க எப்போ வேணும்னா உனக்கு எதிராக என்ன வேணும்னாலும் செய்யலான்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் உன் வாழ்க்கையை பற்றின எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்குது. ஒன்று யோசிக்காமல் அவசரப்பட்டு செயல்படுவது, இன்னொன்று எந்த விஷயத்திலும் செயல்படாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து நிதானமாக கவனமாக செய். அதுக்காக ஒரேடியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காத. முதல்ல உன்னை யாரும் குறை சொல்லவே கூடாது, விமர்சிக்கவே கூடாதுன்ற எண்ணத்தை நிறுத்திடு. விமர்சனங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கையில் வளர்ச்சி கிடையாது என் செல்லமே. யாராவது உன்னை ஏதாவது விமர்சனம் செய்யும் போது அந்த விமர்சனங்களை உரமாக்கி கொள்ள தயாராகு. உன்னை விமர்சிக்கும் உலகம் என்னையும் விமர்சிக்க தான் செய்து. கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது மனிதர்களை மட்டும் இந்த உலகம் சும்மா விட்டுருவாங்களா என்ன? அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் கண்டுக்காம உன் செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. முதல்ல ஒருத்தரை நேசிப்பதற்கு முன்பாக, அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்பாக, அவங்க யார் என்ன எப்படி அவங்க விருப்பம் என்னங்கிறதையெல்லாம் தெளிவாக நீ தெரிஞ்சுக்கோ. எப்போது நீ கீழே விழுந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு 4 பேர் அதுக்காக சந்தோஷப்படவும் கைத்தட்டவும் தயாராக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கீழே விழுகுவதற்கு பயப்படாதே. கீழே விழுகும்போது தானே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் கை கொடுக்குறாங்க யார் கையை தட்டி விடுறாங்கன்றது உனக்கு தெரிய வரும். நம்பிக்கை துரோகம் என்பது எப்போதுமே நம்பாத ஒருத்தரிடமிருந்து கிடைப்பது கிடையாது. யாரை முழுசாக பெருசாக நம்புறியோ அவன்தான் முதல்ல ஏமாத்துவான். அதனால் எப்போதும் எல்லார் மீதும் அளவு கடந்த நம்பிக்கையை வச்சு ஏமாந்து போகாதே. யாரையாவது தலையில் தூக்கி வச்சு நீ கொண்டாடணும்னு நினச்சினா அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும். குழந்தைய தலைக்கு மேலே தூக்கி கொண்டாடும்போது அது ஆணவம் கொள்ளாது, அகந்தையும் கொள்ளாது, உனக்கு பாரமாகவும் இருக்காது, குழந்தை உனக்கு எதிராக துரோகமும் செய்யாது. நீ எப்போதும் நேர்மையாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் இருக்க கற்றுக்கோ. உனக்கானது நான் படைச்ச எதையுமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் கொண்டு போக மாட்டேன். சிரிப்பை விட கண்ணீருக்கே மதிப்பு அதிகம்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே.
உனக்காக எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இந்த சாயப்பா என்ன எப்போது உனக்கு எதை கொடுக்கணும்னு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கேன். உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உன்னை, என் மேல பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்க உன்னை எந்த விதத்திலும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் என் செல்லமே. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். அன்பு, இரக்கம், மரியாதை எல்லாம் அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து வாழாம நீயே அதை கொடுக்க ஆரம்பிச்சிரு. உன் மன கவலைகளும் வருத்தங்களும் காணாம போய் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துடும்.